அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசப்பா நம்ம வீட்டில் இந்த நாளிலே பிரசன்னமாய் இருந்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நான் புறப்பட்டு சென்ற நேரம் முதல் இம்மட்டும் ஏசப்பா நம்ம கூடவே வந்து நம்மை மீண்டும் நம்முடைய கூடாரத்திலே வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த ஏசப்பா நம்ம கிருபை கொடுத்துருக்கார் இல்லையா? வீட்டில் உட்கார்ந்து நம்ம எழுதும் பொழுது, அதுபோல் படிக்கும் பொழுது, அதுபோல் இன்னைக்கு நம்ம செஞ்ச எல்லா காரியங்களிலேயும் ஏசப்பா நம்ம விட்டு விலகவே இல்லை. அப்பாவுக்கு நன்றி சொல்லாமல் இருந்தால் எப்படி? இப்போ இந்த மாலை நேரத்தில், இந்த இரவு பொழுது வருகின்ற இந்த சமயத்தில் ஏசப்பாவை பார்த்து ஒரு பாடலை பாடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையிலே உண்மை உள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையிலே உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கைத்தட்டு சேர்ந்து பாடுவோம். ஏசப்பா செய்த நன்மைகள் ஏராளம். சொன்னபடி ஏசப்பா நம்ம நடத்தி வந்திருக்கிறார் இல்லையா? எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி பாருங்க, எவ்வளவு பெரிய சந்தோஷம். அதனால சேர்ந்து பாடுவோம். கையை தட்டி நல்ல உற்சாகமா பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்த பரலோகமே இறங்கி வரும். ஆமென். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையிலே உண்மை உள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையிலே உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சந்தோஷமா கரங்களை தட்டி ஆமென். ஒவ்வொரு நிமிடமும் ஏசப்பா நம்மை பாதுகாப்பார், நம்மை ஏசப்பா நடத்துவார். ஆமென். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவும் தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவும் தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடோ. கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடோ. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. இயேசப்பா நம்ம கூட இருக்கிறதுனால இந்த இரவு ஒரு பயமும் நமக்கு வேண்டாம். இயேசுவின்
ரத்தம் ஜெயம் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் சாத்தானே நம்ம ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம நித்திரைக்கு போனோம். அதனால அப்பா இயேசப்பா ஆசீர்வதிச்சு தருவாங்க. பயப்படாதீங்க, பயம் ஒண்ணு வேண்டாம், நமக்குள்ள வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்று ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்று ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆமென், ஸ்தோத்திரம். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வேறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வேறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே, ஆவியினால் என்றும் நிறைந்தால் சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சொல்லுங்க நம்பிக்கையோடு. என் சரீரம் ஆத்தும ஆவி எல்லாம் களைச்சு சோர்ந்து போய் நான் வந்திருக்கும் போது இயேசப்பா அவரை துதிக்க 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 அவர் தம்முடைய பலனை எனக்குள் தந்து கொண்டே இருப்பார். நிச்சயமாய் துதிக்க 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 தேவ பலன் வந்து கொண்டே இருக்கும். சரீரம் ஆத்துமா ஆவியிலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், சரீரம் ஆத்துமா ஆவியிலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், தூதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். தூதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சொல்லுங்க வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையிலே உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தாலே என்றும் பாடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல இயேசுவே, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. சொல்லுங்க திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ.
அடைக்காத ஆண்டவர் அல்லோ. சொல்லுங்க. எப்பக்கமும் நான் நெருக்கப்பட்டோ ஒடுங்கி நான் போவதில்லை. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ கஷ்டங்கள், நெருக்கங்கள். எப்பக்கம் நெருக்கப்பட்டோ ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பரின் மார்பினில் சாய்ந்தென்றுமே, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவே, எப்போதும் பாடிடுவேன். ஸ்தோத்திரத்தோட சொல்லுங்க. எப்படி பாடுவேனா என் இயேசு இந்த நாள் எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். சொல்லுங்க. கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் என்னை காத்திட்டீரே இயேசப்பா. கடந்து வந்த பாதையிலே கண்மணி போல் என்னை காத்திட்டீரே. கடுகளவும் குறை வைக்காமலே, ஒரு கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் என்னை ஆசீர்வதித்தீரே, அதிகமாய் ஆசீர்வதித்தீரே. ரெண்டு கையை தூக்கி சொல்லுங்க. அசுத்த ஆவியை எடுத்தீரே, பரிசுத்த ஆவியை கொடுத்தீரே. கர்த்தாதி கர்த்தாவே, அப்பா பிதாவே, உம் நாமம் எந்தன் கம்பீரமே. கர்த்தாதி கர்த்தாவே, அப்பா பிதாவே, உம் நாமம் எந்தன் கம்பீரமே. சொல்லுங்க. கண்ணோக்கி பாரும் தேவா இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா. உலகத்தின் ஆவியை எடுத்தீரே, உன்னத ஆவியை கொடுத்தீரே. உலகத்தின் ஆவியை எடுத்தீரே, உன்னத ஆவியை கொடுத்தீரே. ராஜாதிராஜனே, அப்பா பிதாவே, உம் கிருபை என்றும் போதுமே. ராஜாதிராஜனே, அப்பா பிதாவே, உம் கிருபை என்றும் போதுமே. சொல்லுங்க. கண்ணோக்கி பாரும் தேவா இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா. சேர்ந்து பாடி இயேசப்பாவை மகிமைப்படுத்துவோம். கண்ணோக்கி பார்க்கிறவர், நம்மை கண் வைத்து ஆலோசனை சொல்லி நடத்துகிறவர். இந்த ராம் முழுது நம்மை பாதுகாப்பார், சிறகுக்குள் மறைப்பார், நம்மை நடத்துவார். இயேசப்பாவுக்கு மகிமையை செலுத்துவோம். ஆமென் இயேசப்பா, ஆமென். நன்றி. பயமுள்ள ஆவியை எடுத்தீரே, பலமுள்ள ஆவியை கொடுத்தீரே. பலமுள்ள ஆவியை எடுத்தீரே, பலனுள்ள ஆவியை கொடுத்தீரே. தேவாதி தேவனே, அப்பா பிதாவே, உம் பாதம் எந்தன் தஞ்சமே. தேவாதி தேவனே, அப்பா பிதாவே, உம் பாதம் எந்தன் தஞ்சமே. பயமுள்ள ஆவியை எடுத்தீரே, பலனுள்ள ஆவியை கொடுத்தீரே. பயமுள்ள ஆவியை எடுத்தீரே, பலமுள்ள ஆவியை
கொடுத்தீரே. தேவாதி தேவனே அப்பா பிதாவே உம் பாதம் எந்த தஞ்சமே. தேவாதி தேவனே அப்பா பிதாவே உம் பாதம் எந்த தஞ்சமே. கண்ணோக்கி பாரும் தேவா இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா. ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, கண்ணோக்கி பாரும் தேவா இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா இயேசு தேவா, கண்ணோக்கி பாருங்க இயேசு தேவா. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே வேத புஸ்தகத்தை கையில் எடுத்து 10வது சங்கீதத்தை நம்ம சேர்ந்து படிக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும் பொழுது ஏசப்பா அவர் வல்லமையால் நம்மை நிரப்புவார். 10ஆம் சங்கீதத்தை எல்லாரும் எடுத்துக்கங்க கையில், அப்படியே சேர்ந்து நம்ம படிப்போம். கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதிமோசங்களில் அவர்களே அகப்படுகிறார்கள். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது. தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சேருகிறான். நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்திலே அவன் சொல்லிக் கொள்ளுகிறான். அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமமும் உண்டு. கிராமங்களின் ஒளிப்பிடங்களில் பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொல்லுகிறான். திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தை போல மறைவில் பதிவிருக்கிறான். ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்துக் கொள்ளுகிறான். திக்கற்றவர்கள் தன் பலவான்கள் கையில் விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான். தேவனதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். கர்த்தாவே எழுந்தருளும் தேவனே, உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்வானேன். அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே. நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாயிருக்கிறவனுடைய புயத்தை முறித்துவிடும். அவனுடைய ஆகாமியும் காணாமற் போக மட்டும் அதை தேடி விசாரியும். கர்த்தர் சதா காலங்களும் ராஜாவாயிருக்கிறார். புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடி தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீதி செய்ய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர். இந்த சங்கீதம் வாசிக்கும் பொழுது நமக்குள்ளே கர்த்தரை தேடி வாழ்வதனால ஏசப்பாவை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சு பாடி மகிமைப்படுத்துவதனால நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கிறது. துன்மார்க்கன் ஆண்டவரை தேடாதவன், கர்த்தரண்ட நிற்காத மனுஷன், கர்த்தரை தொழுது கொள்ளாத மனுஷன், துன்மார்க்கன் தான் பெருசு, ஆண்டவரே இல்லை அப்படின்னு நினைச்சு வாழ்க்கையில கர்வம் கொண்டவன், இவன் வாழ்க்கைக்கு எல்லாம் ஆண்டவர் எதிராளியாய் கிரியை செய்வார் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டு இந்த சங்கீதத்தில் ஆண்டவர் நம்ம தைரியப்படுத்துறார். நினைக்கிறீ, பயப்படாத. துன்மார்க்கமாய் யோசிக்கிறவன், ஏழைகளுக்கு அநீதி செய்கிறவன், திக்கற்றவர்களை பார்த்து சொற்பமா நினைக்கிறவன், இந்த மனுஷனை பத்தி எல்லாம் நீ கவலையே பட வேணாம்.
அவன் நினைக்கிறான், நான் சம்பாதிச்சது, என் புத்தி, எனக்கு இருக்கிற பலன், எனக்கு இருக்கிற எல்லா அரண்களும் பெரிதும் பயங்கரமுமானது, இதுக்கு மேல வேற எதுவுமே கிடையாது, தெய்வமே இல்லையா என்றெல்லாம் சொல்லி தனக்குள்ளே அவன் சிந்தை கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, நீ அதை பத்தி சிந்திக்கவே கூடாது. காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தை ஆளப்போகிற ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் நானே. ஆண்டவர் அதை பார்த்து என்ன செய்யறார்? நகைக்கிறார். கர்த்தர் அதை பார்த்து, இவன் அறிவில்லாம செய்யறான், அவன் ஒளிஞ்சு போகிறவன், அவனை பத்தி நீ சிந்தை கொள்ளக்கூடாது. உனக்கு விரோதமா பேசுறவன், சொல்றவன், பழியாய் பேசுகிறவன், அவமாய் பேசுகிறவன், உனக்கு எதிராய் நிற்பவன், கிரியை செய்கிற துன்மார்க்கன் தேடி காணமான ஒளிஞ்சு போயிருவான்னு ஆண்டவர் சொல்றார். அவன் நிற்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க 17ஆம் வசனத்தில் படிச்சீங்கன்னா, அவர் சிறுமைப்பட்டவர்களின் வேண்டுதலை கேட்கிறார். சிறுமைப்பட்டவர்களாய் இருக்கிற நம்முடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவர் சிறுமைப்பட்டவர்கள் மேல் கவனத்தை வச்சிருக்காராம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்லும் பொழுது, சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். கையை தட்டி ஆண்டவரை மயப்படுத்துங்க, ஏசப்பாக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவர் பாருங்க, இந்த உலகத்தில் எவ்வளவோ சௌரியவான்கள் உண்டு, ஐஸ்வர்யவான்கள் உண்டு, எவ்வளவோ பெரியவர்கள் உண்டு. அவங்க எல்லாரையும் ஆண்டவர் தன் கவனத்தில் வைக்காம ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை பேர் கூப்பிட்டாலும் சரி, கேட்டாலும் சரி, வேண்டுதல் செஞ்சாலும் சரி, சிறுமைப்பட்டவர்கள், சிறுமை. தேவனுடைய பிள்ளையே, சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் வந்த சிறுமையை பற்றி சொல்றார். என் வாழ்க்கையில் என்ன சிறுமை? அவர் சொல்லுகிறார், ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூட நான் கஷ்டப்பட்ட காலம், வேதனைப்பட்ட நேரம் என் வாழ்க்கையில் வந்தது. எனக்கு கூடாரங்கள் இல்லை, 20 இடங்களிலே நான் அலைந்து திரிந்தேன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் செருப்ப கூட காலில் போடக்கூடாம நான் மலை உச்சிக்கு ஓடி போக வேண்டிய ஒரு நிலை வந்தது. என்னுடைய வாழ்க்கையில் என்னோடு இருந்தவர்கள் எனக்கு விரோதிகளாய் எழுந்து எனக்கு எதிராய் பேசிய செயல்களும் கிரியைகளும், அதனால் என் வாழ்க்கையிலே துக்க விசனத்தோடு இருக்க வேண்டிய சமயம், என் சரீரத்தில் பலவீனம், நோவுகள், கஷ்டங்கள் பெருகி நான் பட்ட கஷ்டம், சொல்ல போனா எப்படி புசிப்பது, குடிப்பது, வாழ்வதென்றே தெரியாமல் சஞ்சலப்பட்ட நேரம், இப்படி என் வாழ்க்கையில் சிறுமைப்பட்டேன். ஆனா பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த சிறுமையிலும், இந்த எளிமையிலும், இந்த துயரத்திலும், இந்த கஷ்டம் சூழ்ந்த நிலையிலும், இந்த சிறுமை தன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்பதை குறித்து சிந்தித்துக் கொண்டு அவன் ஓரம் ஒதுங்கி இராமல் 34ஆம் சங்கீதத்தில் சொல்றார், கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என்னுடைய வாயில் இருக்கும். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரித்து துதித்துக் கொண்டே இருப்பேன். எனக்கு சாப்பாடு இல்லையே, ஒரு செப்பலை போட்டு கூட என்னால் நடக்க முடியலையே, ஒரு செருப்பு கூட இல்லை, ஒரு சூழ்நிலை அவநிலை வருகிறது. என்னுடைய வாழ்க்கையில கதறி கண்ணீர் வடிச்சு இப்படி சிறுமையும் எளிமையுமானவனுமாய் என் வாழ்க்கையில் நான் காலங்களை சந்திக்கும் பொழுது கூட ஓரத்தில் போய் உட்கார்ந்திருந்து இனிமே ஆண்டவரோட சண்டை போட்டுக்கிட்டு, ஆண்டவரே
ஏன் தான் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணி, ஏன் தான் இப்படி ஜெபம் பண்ணிலாம் வாழ்றணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லலை. தனக்கு சாப்பாடு இல்லை கவலைப்படலை, தன் வாழ்க்கையில் நெருக்கம் கவலைப்படலை, தன் வாழ்க்கையில் சொல்லப்போனா என்ன கூடாரம் இல்லை, வாழ இடம் இல்லை, தவிக்கிறான், ஓடி ஓடி அலைகிறான், அலைச்சல்கள் வாழ்க்கையில். தன் வாழ்க்கையில் இதை குறித்து கவலைப்படாம சங்கீதக்காரன் என்ன சொல்றார் தெரியுமா? நான் கர்த்தரை துதிப்பேன், எக்காலத்திலும் ஆண்டவரை துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் என்று 24 மணி நேரமும் கிடைத்த நேரமெல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்கிறார். பைபிள் என்ன சொல்றது தெரியுமா? துதி சாத்தானை வெல்லுகிற தாரக மந்திரம், ஸ்தோத்திரம் சாத்தானை வெல்லும் பெரிய சூத்திரம். அது கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்த தேவ மனுஷன் கர்த்தருடைய தயவையும் காருண்யத்தையும் பெற்றான். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. அது மட்டுமல்ல, சிறுமைப்பட்ட நிலையில் இருக்கிறான், ஆனா தன் இருதயத்தை ஏசப்பாக்கு கொடுத்திருந்தான். பைபிள் சொல்லுது, தாவீது இருதயத்துக்கு ரொம்ப பிடிச்சவன், இந்த மனுஷனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எவ்வளவு கஷ்டம் வாழ்க்கையில் வந்தாலும் ஏசப்பாவை விட்டு விலகி போக மாட்டான், கர்த்தரோடே இருப்பான், ஆண்டவரோடே இருப்பான், ஆண்டவருக்கே இருதயத்தை கொடுப்பான். இந்த இருதயத்தில் வேற யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டான். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இப்படி நம்ம செய்வோம்னா கர்த்தர் நம்முடைய சிறுமையை மாற்றுவார். பைபிள் சொல்லுகிறது, ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூட வேதனைப்பட்ட மனுஷன் ஒரு நேர சாப்பாட்டுக்கு சாப்பாடை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி நாபாலுடைய நிகழ்ச்சிக்கு தன்னுடைய வேலைக்காரர்களை அனுப்பி வைத்து சாப்பாட்டுக்கு எதிர்பார்த்த தாவீதை பற்றி பைபிள் சொல்லுது. இப்படி சிறுமையையும் பஞ்சத்தையும் பசியையும் பட்டினியையும் தன் வாழ்க்கையிலே வெறுமையும் அனுபவித்த இந்த தாவீதோ லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு, லட்ச லட்சமான பேருக்கு சாப்பாடை கொடுத்து அவங்களை போஷிக்கக்கூடிய ஒரு மனுஷனா கர்த்தர் ஆசீர்வதித்தார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த ராக்காலம் வருகிற இந்த சமயத்தில் ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றார், நீ எதுக்கு கவலைப்படாத, சிறுமைப்பட்ட நம்ம மேல கர்த்தர் சிந்தை வச்சிருக்கிறேன்னு சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவனின் மேல் என்னுடைய கவனம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நீ இந்த நிலைமையிலே எல்லா நாளும் இருப்பதில்லை. இந்த கஷ்ட சாப்பாடு என்றைக்கும் உன் கூடாரத்தில் இருப்பதில்லை. ஐயோ எனக்கு ஒரு சரியான வீடு கூட இல்லையே அப்படின்னு ஒரு நிலை உனக்குள் இருப்பதில்லை. இதெல்லாம் ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். துதிச்சுக்கிட்டே ஜெபிச்சுக்கிட்டே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே ஆண்டவர் சமூகத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இரு. இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்து, இருதயத்தில் வேற யாரும் இல்லை, ஏசப்பா மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும்னு சொன்னா கர்த்தர் நம்மை பிரபுக்களோடு உட்கார வைப்பார். நம் சிறுமையை மாற்றி, இந்த சிறுமைப்பட்ட நிலைமையை ஆண்டவர் மாற்றி, கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, சிறுமைப்பட்டிருக்கிற உன்னுடைய கூப்பிடுதலையும் வேண்டுதலையும் கூக்குரலையும் எந்த மனுஷனும் கேட்காதிருக்கும் பொழுது இந்த இரவு நான் சொல்றேன், நான் உன் கூப்பிடுதலையும் வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டு உனக்கு நான் உத்தரவருளி உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த ராஜ்யம் உனக்கு நிம்மதியா இருக்கும். ராத்தரிசனங்கள் என்னோடு பேசுமே. என் கிருபையும் என் பிரசன்னத்தை என் மகிமை நீ உணர்வாய். நான் உன்னோடு கூட இருப்பதை, அது போல நான் உன்னோடு பேசுவதை நீ உணர்வாய் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். உன் விண்ணப்பம் ஒன்று கூட தவறாது. நீ கேட்ட அத்தனை காரியத்தையும் நிச்சயமாய் வாய்க்க பண்ணி தருவேன். உலகத்துல பெரியவங்க, பணக்காரங்க, செல்வந்தங்க கேட்டா எல்லாரும் கொடுப்பாங்க, கைமாத்து செய்வாங்க, எல்லாரும் வாங்கிக்கங்கம்பாங்க. ஆனா வாழ்க்கையில ஒண்ணுமில்லாத நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள் தவித்து நிற்கிறோம். தாபரமா யாரும் இல்லை, சகாயர் யாரும் இல்லை என்று நிற்கிறோம். கேட்டா கூட கொடுக்க மாட்டான், சொந்தக்காரனை கொடுக்க மாட்டான். அப்படி நம்மை சிறுமையும் அவநிலையும் உள்ளவர்கள் என்று கண்ட இந்த உலகத்துக்கு முன்னாடி லட்சங்களுக்கு சாப்பாடை கொடுத்து குபேரனா அழகு பார்க்க கர்த்தர் நம்ம ஆசைப்படுறார். இந்த இரவு இதை நினைச்சுக்கிட்டே சிந்திச்சுக்கிட்டே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியோடு கூட அந்த வார்த்தையை நினைத்து பாருங்கள். சிறுமைப்பட்ட என் வார்த்தையும் வேண்டுதலை நான் சொன்னா உலகம் யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனால் என் ஏசப்பா, என் செல்ல தகப்பன், என் ஏசப்பா என்னுடைய வேண்டுதலை கேட்பார். சிறுமைப்பட்ட என்னுடைய வேண்டுதலை கேட்டு கர்த்தர் எனக்கு பட்சமாக இருந்து கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தி என்னை பாதுகாத்து ஒரு சட்டைக்குள் வச்சு
ராஜாக்களுக்கும் மேன்மை பெற்றவர்களுக்கும் கிடைக்கப்பெறாத அடைக்கலத்தை அவருடைய சிறகுனால எனக்கு தந்து என்னை காப்பார் அப்படின்னு சொல்லுங்க. காப்பார், என்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். சொல்லுங்க. கலங்காதே மனமே காத்திடுவார், கலங்காதே மனமே காத்திடுவார். அப்படியே முழங்கால் போடுங்க. ஏசப்பாவை நோக்கி பார்த்து, ஏசப்பா என்னோட நீங்க சொல்லி இருக்கிற வார்த்தையை நம்புறப்பா. சிறுமைப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில நிச்சயமா எனக்கு செவி கொடுக்கிற நல்ல நாயகரா நீங்க இருக்கீங்க நம்புறப்பா. அப்படியே நம்பிக்கையோட நித்திரைக்கு போறேன். அப்படியே ஒரு நல்ல இரவை எதிர்பார்க்கிறேன். அப்படியே ஒவ்வொரு வினாடிகளையும் எதிர்பார்க்கிறேன். நீங்க எனக்கு போதும் செல்ல டாடி அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட நம்ம அர்ப்பணம் செஞ்சுட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபையுள்ள பிதாவே, செல்ல தகப்பனே, சிறுமைப்பட்டவர்களின் கூப்பிடுதலை வேண்டுதலை அப்பா அழைச்சா செவி கொடுத்து கேட்பேன். சிறுமைப்பட்ட உன்னை குபேரனாய் வைப்பேன் என்று வாக்கு பண்ணி இரவுல எங்க இருதயத்தை தைரியப்படுத்தி சந்தோஷப்படுத்தி மிதமுள்ள சமாதானம் உள்ள சந்தோஷம் உள்ள நல்ல சிந்தையை தந்து எங்களை நடத்துகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். பாதுகாத்துக்கங்க, பராமரிச்சுக்கங்க. கேடு பாடு கஷ்டம் துஷ்டர்களின் சக்திகள் யாதொன்றும் தொடாமல் அப்பா தன் சட்டைக்குள்ள இரத்த கோட்டைக்குள்ள வச்சுக்கங்க. நாங்கள் அற்புதமான புதிய காலை, புதிய நேரம், புதிய கிருபை, புதிய அபிஷேகத்தை கண்டு சந்தோஷமுடைய கிருபை தா. ராத்திரி சிறங்களோடு பேசுங்கப்பா. கிருபையான அப்பா நிழலுக்குள் மறைச்சுக்கங்க சுவாமி. அர்ப்பணிக்கிறோம் நல்ல வல்ல இயேசுவின் இன்ப நாமத்தில் பணிஞ்சு கேட்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். உண்மையாகவே ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க. நம்ம வேண்டுதல் ஆண்டவர் கேட்டாச்சு. இந்த இரவு ஆசீர்வாதமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். God bless you.